ஒரு டிசைபிள் தன்னோட குரு கிட்ட போயிட்டு, குரு உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷன் தன்னுடைய குருவை பார்த்து கேட்டார். பிரிச்சுக்கிட்டு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்தாரு, அலோவ் பண்றாரு. அந்த சீஷன் தன்னுடைய குருவை பார்த்து கேட்கிறாரு, ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த குரு சொன்னாரு, நான் மரம் வெட்டிக்கிட்டு கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு ரிப்ளை பண்ணாரு. வா சூப்பர் குரு. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவை பார்த்து அந்த சீஷன் கேட்கிறான். உடனே அந்த குரு சொன்னாரு, ஐ கட் வுட்ஸ் அண்ட் ஐ ஃபெச் வாட்டர் ஃப்ரம் த வெல். நான் இப்பவும் மரங்களை வெட்டிக்கிட்டு கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே அந்த டிசைபிள் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டு கேட்பாரு, இன்னும் பெருசா மாற்றம் வந்துருச்சு, ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டா பயங்கரமா வாழ்க்கை மாறிடும், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எல்லாம் சூப்பரா ஆயிடும் சொல்றீங்க, பட் ஆனா உங்க வாழ்க்கையில பெருசா எந்த மாற்றமும் இல்லையே, உங்க செயல்ல எந்த மாற்றமும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைபிள் அந்த குருவை பார்த்து கேட்பாரு. உடனே அந்த குரு தனக்கே உரிதான அந்த சட்டில்னஸோட ஒரு சின்ன சிரிப்போட சீஷனை இன்டென்ஸா பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்வாரு, நோ, the quality level of my work was completely changed. The involvement, நான் ஒரு செயலை செய்யும் பொழுது அதுல இருக்கிற ஈடுபாடு மொத்தமும் மாறிடுச்சு. இது எதனால ஆச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ ரெண்டு விஷயம் நடக்கும் after coming to know about spirituality and God. The quality level of your work will completely change. And second thing, the involvement. நாம எதை செஞ்சாலும் அதுல ஒரு ஈடுபாடோட செய்வோம். This is how the spirituality and the experience of godliness within has transformed me. And what about you?